இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த மகிமை டிவியின் நிகழ்ச்சிக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானிக்க இருக்கின்ற பொருள் அல்லது தலைப்பு என்ன தெரியுமா? முடியாது. கெனாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முடியாது. இந்த முதல் நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற தலைப்பு, கர்த்தர் திறந்ததை ஒருவராலும் அடைக்க முடியாது. அது உண்மை இல்லையா? கர்த்தர் திறந்ததை, ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு கதவை அடைச்சிட்டாங்கன்னா அதை யாராலுமே என்ன செய்ய முடியாது? திறக்கவே முடியாது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அப்படின்னு 7ஆம் வசனம் சொல்லுது. 8ஆம் வசனம் சொல்லுது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்போ ஆண்டவர் திறந்த நமக்காக வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அதை எந்த மனிதனாலும் அல்லது எந்த சக்திகளாலும் கூட அந்த வாசலை அடைக்கவே முடியாது. அதுதான் அதனுடைய பொருள். கர்த்தர் திறந்ததை ஒருவராலும் அடைக்க முடியாது. அந்த வசனங்களை வாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களிலெல்லாம் என்னுடைய வாசல்களை எல்லாம் அவர் திறந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அந்த வாசல்களை காணாதபடிக்கு பக்கத்தில் உள்ள சைடில் உள்ள வாசலில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமான வாசல்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? அந்த வாசல் வழியாக பார்க்குறோம். ரொம்ப தூரத்தில் பசுமையான பச்சை புல்வெளிகளை போன்ற அந்த உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு தென்படுகிறது. அதனால அந்த பக்க வழியாக நம்ம நினைச்சிரோம், பக்க வாசல் வழியாக ஓடி விடுகிறோம். ஆண்டவர் நமக்கென்று அந்த திறந்து வைத்திருக்கின்ற அந்த வாசலை நம்முடைய கண்கள் காண முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அவன் நினைக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம மனதிற்குள்ளே நாம் யோசித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய கண்கள், ஆன்மீக கண்கள் திறக்கப்படுவதே இல்லை. நம்ம சொல்கிறோம், என் வாசலை எல்லாம் ஆண்டவர் அடைச்சிட்டார், எனக்கு ஒரு காரியமும் நன்மையாகவே இல்லை, எல்லா காரியமும் எனக்கு தீமையாகவே நடந்து கொண்டே இருக்கிறது, அல்லது நன்மையான காரியங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை, திருமணம் நடைபெறவில்லை, திருமணம் நடைபெற்றாலும் எனக்கு குழந்தை பாக்கியம் பல ஆண்டுகளாக இல்லை, இப்படி சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய அடைக்கப்பட்ட வாசல்களையே நாம் யோசித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் மனக்கண்களை திறந்து பார், உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் திறந்து வைத்த வாசலை எந்த ஒரு மனிதனாலும் அதை பூட்டவே முடியாது. இதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்கிற அந்த வாக்கியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். தாவீதினுடைய இளமை பருவ காலத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவனுடைய வாசல்கள் எல்லாம், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைமை. ஏனென்று சொன்னால், அவனுடைய தகப்பன் அவனை ஆடு மேய்க்கிறதுக்கு, அதான் அவன் தான் கடைசி மகன். எல்லா குமாரர்கள் எல்லாம் விட்டு விட்டு பாருங்க, அந்த கடைசி மகனை ஆடு மேய்க்கிறதுக்கு வனாந்திரத்திற்கு அனுப்புகின்றான். சரி, வனாந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகின்றார், நீ ஈசாயின் குமாரரில் ஒருவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அப்போ அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையா அந்த தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் கடந்து போய் சொல்லுகிறான். அப்போ ஒருத்தரையும் கர்த்தர் செலக்ட் பண்ணவே இல்லை. அப்போ சாமுவேலுக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் ஆண்டவர் நான் ஈசாயின் குமாரர்கள் ஒருவன் அபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்னாரு, அப்போ எல்லாரும் கடந்து போறாங்க, யாரையுமே ஆண்டவர் செலக்ட் பண்ணலையே அப்படின்னு கேட்டோன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு அவங்க அப்பாட்ட, தாவீது அப்பாட்ட, உனக்கு இன்னும் குமாரர்கள் இருக்கிறார்களா? ஆமாம். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது பாருங்க, ஆமாம், இன்னும் ஒரு எல்லாத்துக்கும் கடைசியாக ஒரு பையன் இருக்கிறான் அப்படிங்கிற ஞாபகம் அப்போ தான் அவனுடைய தகப்பனுக்கு வருது. அப்போ அந்த நேரத்தில் கூட தாவீதுக்கு நினச்சி பார்த்தேன்னா, இப்படி ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருந்தா நம்ம உடனே பேரண்ட்ஸ்ட்டு என்ன போடுவோம்? சண்டை போட்டிருப்போம்ல, உங்களுக்கு மறந்தே போச்சு, ஏன் என்னை மட்டும் ஆடு மேய்க்க வனாந்திரத்துக்கு அனுப்புறீங்க, நான் கடைசி பையன்லாம், வயசில் குறைஞ்ச பையனே, சரி அப்படியே நீங்கள் அனுப்பிட்டீங்க, இப்போ இப்படி ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்படுகின்ற வேலை வரும்போது நீங்கள் என்ன மட்டும் மறந்துட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லி நம்மலாம் சண்டை போட்டிருப்போம். ஆனால் தாவீது சண்டையும் போடலை. தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாசலை திறந்து வைத்திருந்தார். அப்படியே என்ன செய்ய, தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. அது மாத்திரம் இல்லை, அப்படியே போர் முனைக்கு போகிறான்.
அங்க கூட அவங்களுடைய சகோதரர்கள்லாம் என்ன சொல்றாங்க அவனை பார்த்து, எனக்கு தெரியும் நீ எதுக்கு வந்துடும், உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன் என்று சொல்லி அவனுடைய அண்ணன் பேசுறான். அப்போ அவனுக்கு எங்க போனாலும் ஒரே நெருக்கடிகள், அவனுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலைமைகள் தான் அவனுக்கு வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் அவனுக்காக, தாவீதுக்காக புதிய வாசல்களை திறந்தார். ஒரு கூழாங்கற்களாலே அந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடியலை கொண்டு வந்தார். யார் மூலமாக? இந்த தாவீது மூலமாக. பாருங்க, அப்ப தாவீதுக்கென்று ஆண்டவர் ஒரு வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார். நாம கூட நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கையில பல காரியங்கள் தோல்வியாக முடிந்தாலும், எதிரடையாக நடந்தாலும், ஆண்டவர் எனக்கென்று ஒரு வாசலை வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நானும் பிஎட் முடித்து அநேக ஆண்டுகள் காத்திருந்த பின்னர் தான் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாசலை திறந்து ஒரு அரசு பள்ளியிலே வேலை பார்க்க முடியாது ஆண்டவர் கிருபை தந்தார். பாருங்க, அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நான் எப்போ என்ன காரியங்களை செய்ய வேண்டும், நான் எப்போது வாசலை திறந்து வைக்க வேண்டும், என் பிள்ளை எப்போது என்னுடைய வாசலுக்குள் வந்து நுழைவாள் என்று சொல்லி ஆண்டவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல், நம் ஆண்டவர் நமக்கென்று திறந்து வைத்திருக்கிற அந்த வாசலை கண்டு நாம் அதற்குள்ளே ஓடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் அந்த திறந்த வாசலை நமக்கென்று நியமித்திருக்கும் போது அந்த வாசலை அல்லது அந்த ஆசீர்வாதங்களை எந்த ஒரு மனிதனாலும் அல்லது எந்த ஒரு சக்திகளாலும் அந்த நம்முடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ளவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கையிலே நம்ம அர்ப்பணிப்போம். அந்த வாழ்க்கையை முழுவதுமாக நம்ம ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம். அவர் நமக்காக திறந்து வைத்திருக்கின்ற அந்த வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசித்து உள்ளும் புறம்புமான நல்ல ஒரு மேய்ச்சலை கண்டடைவதற்காக ஆண்டவர் நம்மை வழிநடத்த அவர் சித்தமாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நீங்க வாங்க, ஆடுகளாகி நீங்கள் என்னிடத்திலே வாங்க, நான் தான் உங்களுடைய நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான், தன்னுடைய ஆடுகளுக்கு எந்த இடத்துல நல்ல உணவு கிடைக்கும் என்று சொல்லி அவன் தேடி அந்த ஆடுகளை அங்கே வழிநடத்துவான் இல்லையா? எந்த இடத்துல தண்ணீர் இருக்கும் ஆடுகளுக்கு அங்கே சென்று தண்ணீர் காட்டுவான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாசலை திறந்து வைத்து கொண்டிருக்கின்றார். நாம் தான் அவருடைய வாசலை காணாதபடி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி நம்முடைய கண்களை நாம் அடைத்து கொண்டு பக்க வழியாய் நாம் ஓட நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாம் ஆண்டவர் எனக்கென்று திறந்து வைத்திருக்கின்ற வாசலை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது என்கிற விசுவாசத்தோடு நம்ம அவருடைய சமூகத்துக்கு வருவோமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சாமி, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக, இந்த முதல் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் சிந்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் திறந்த வாசலை ஒரு மனிதராலும் பூட்டாது. ஆண்டவரே, ஒருவராலும் பூட்ட முடியாதப்பா. நீங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையில தெளிவாக புரிந்து கொள்ளும்படியான கிருபை தந்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கதவுகள் அடைக்கப்பட்டதை போன்ற ஆண்டவரே ஒரு சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும், என் கர்த்தர் எல்லா கதவுகளையும் பிள்ளைகளுக்கு திறந்து, ஆண்டவரே, மனிதர்கள் அடைத்த கதவுகள் எல்லாவற்றையும் திறக்க உம்மால் முடியும். ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுக்கு என்று திறந்த வாசலை கொடுத்து அப்பா, உள்ளும் புறமுமான நல்ல மேய்ச்சலை கண்டடைத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். நீரே நல்ல மேய்ப்பன். ஆண்டவரே, ஆடுகளாகி நாங்கள் நீர் எங்களுக்கென்று திறந்து வைத்திருக்கிற பாதையிலே நாங்கள் ஓட கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.